சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நமது விஸ்வாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 தேர்வுக்கு பயன்படும் வகையில் யூனிட் 8 சிலபஸ் பகுதியிலேருந்து மிக முக்கியமான கேள்விகளை பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 32 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவர்கள் நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்து பயன்பெறுங்கள். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 சிலபஸ் மாற்றப்பட்டு யூனிட் 8 யூனிட் 9 ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 70 வினாக்கள் கேட்பதாக மாதிரி வினாத்தாள் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணி இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. பள்ளி பாடப்புத்தகத்திலேருந்து அதிகமான வினாக்கள் கேட்கப்படும். ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அல்லற்பற்று ஆற்றாது அமுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. குறள் எண் 555. இக்குறளில் இருந்து கொடுங்கோல் அரசியே அடியோடு தேய்த்து அழித்துவிடும் படையாக உருவகம் செய்யப்பட்டது எது? இந்த குறளோட மீனிங், சாராம்சம் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். அல்லல், ஆறு, கண்ணீர், செல்வம். கண்டிப்பாக திருக்குறள் பகுதியிலிருந்து 7 வினாக்கள் கேட்பதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ஸோ ஸ்கூல் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்து அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துங்க. அது அப்படியே கொஸ்டினாக வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பகுதி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ பார்த்துங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸில் திருக்குறள் வந்திருக்கு. இது கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்ணீர். மக்களோட கண்ணீர் அரசனை அழிக்க வல்லது, அரசனை மாற்ற வல்லது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட மீனிங். ஆப்ஷன் 3. குடுத்தளியை கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தளியி நிற்கும் உலகு. இக்குறப்பாவில் அரசனின் இன்றியமையாத பண்பு. இந்த குறளில் அரசனோட இன்றியமையாத பண்பு என்னன்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள், வீரம், கொடை, அன்பு, கோபம். வீரம், கொடை, அன்பு மூன்றுமே கண்டிப்பாக இருக்கணும் அரசனுக்கு. அதில் இன்றியமையாத பண்பு எது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் 3, அன்பு. ஒரு அரசனுக்கு அன்பு மிக முக்கியமானது. 35. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஸோ இந்த குறளில் உள்ள சில வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சால் போதும், நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் அடிச்சிடலாம். இக்குறட்பாவில் ஒரு மன்னன் நீதி நெறி வலுவாமல் தன் கடமையை சரிவர செய்தால் அவன் யாராக போற்றப்படுவான்? ஸோ ஆப்ஷன்லாம் பாருங்கள், குறளை நல்லா படித்து பாருங்கள். இந்த கேள்விக்கு சரியான விடை கடவுள். இந்த குறளிலே பார்த்தீங்கன்னா இறைனா யார்? கடவுள். முறை செய்து, சரியாக செய்து காப்பாற்றுவான், காப்பாற்றுறது மன்னவன், அரசன். இறையென்று வைக்கப்படுவான், கடவுளாக போற்றப்படுவார். ஸோ ஆப்ஷன் 2. 36. அறநிலுக்கா தள்ளவை நீக்கி மரநிலுக்கா மானமுடைய தராசு. ஓகேவா? உடைய தராசு. இக்குறளுக்கு பொருந்தாதது எது? ஓகேவா? இந்த குறளுக்கு பொருந்தாதது. ஸோ அதை பார்த்துங்க. பொருந்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறள் என்ன உள்ளது? மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. நாட்டின் மானமே தன் மானமாக கொண்டு மன்னன் வாழ வேண்டும். தலைவனின் ஒழுக்கம் மற்ற நாடுகளிலும் எளிமையாக பரவிவிடும். மன்னன் மண் போல போக்கில் வாழலாம். ஸோ இந்த குறளுக்கு பொருந்தாது பார்த்தீங்கன்னா, உங்கள் விடையை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் மாதிரி அடித்து பாருங்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 4 மட்டும் தான் வித்தியாசமானது. மன்னன் மனம் போன போக்கில் வாழக்கூடாது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். திருக்குறள் பற்றி தவறானது. திருக்குறளை எழுதியவர் யார்? அது இயல்கள் எத்தனை? அதுதான் நீங்கள் படிச்சிருப்போம். ஸோ இது புத்தகத்தில் இருக்குது. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 1 கொஸ்டின்லாம் அப்படி தான் இருப்பாங்க. திருக்குறள் ஒரு மத சார்பற்ற நூல். கேள்வி பாருங்கள், திருக்குறள் பற்றி தவறானது எது? திருக்குறள் ஒரு மத சார்பற்ற நூல். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜைன மதம், பல மதங்கள் இருந்துள்ளன. கடவுளை புகழ்ந்து 10 குறள் இடம்பெற்றுள்ளது.
திருக்குறள் காலத்திற்கும் ஏற்புடையவனாக திகழ்கின்றன. ஸோ தவறானது ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் 1 2 3 2 3 4 ஒன்று மட்டும் தவறு, எதுவும் இல்லை. திருக்குறள் ஒரு மதசார்பற்ற நூல் தான். திருவள்ளுவர் காலத்தில் பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜைன மதங்கள் இருந்தன. நம்ம படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்டாக படிக்காமல் மெமரி ஒரு பேராகிராஃபாக படிக்கணும். ஸோ அதான் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 4 எதுவும் இல்லை. அனைத்து விடைகளுமே சரியானது தான். மதசார்பற்ற நூல், கடவுளை புகழ்ந்து 10 குறள் இடம்பெற்றுள்ளது, காலத்திற்கும் ஏற்புடையதாக இருக்குது. திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறளில் மொத்த சொற்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கடவுள் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், பாரதியார் பற்றி சரியானது. பாரதியார் பிறப்பு இறப்பு 1882 1921. நாம் 1000 பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் அந்நிய படையெடுப்பினை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியவர். கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம் இவருடைய படைப்புகள். 1908ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள் என்ற உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். ஸோ பாருங்கள், இது எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். 5 கேள்விகள் 4 கேள்விகளாக உங்களுக்கு அப்படியே 5 பாயிண்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி. ஸோ 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி எப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துங்க. கான்செப்ட் தான் முக்கியம். மக்கப் பண்ணோம்னா இங்கே கதையாகாது. ஸோ இதுக்கு சரியான எதுனா அனைத்துமே சரியானது தான். 82 பிறந்து 21 இறந்துருப்பாப்புல. பிரிவினை பற்றி பேசியிருப்பாப்புல. கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் பார்த்துங்க, முக்கியமானது. அனைத்து விடையிலுமே சரியானது தான். தவறாக பொருந்தியுள்ளது எது? இந்தியா திரௌபதி, ஆங்கிலேயர்கள் கௌரவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் பாண்டவர்கள். பாரதியார் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பார், இதுமாரி ஒப்பிட்டு கூறியிருப்பாப்புல. ஸோ திரௌபதிக்கு ஈக்குவலாக இந்தியாவையும், கௌரவர்களுக்கு ஈக்குவலாக ஆங்கிலேயர்களையும், பாண்டவர்களுக்கு ஈக்குவலாக சுதந்திர போராட்ட வீரர்களையும் பேசியிருப்பார். ஸோ தவறாக புரிந்துள்ளது எதுவும் இல்லை. இதுமாரி வித்தியாசமான கேள்விகள் தான் கேட்பாங்க, பார்த்துங்க. அடுத்த கேள்வி, பாரதியாரின் வார இதழின் நிறம். கேள்வி தவறானது எது? பாரதியாரின் வார இதழின் நிறம் சிகப்பு. கேலி சித்திரத்துடன் வெளிவந்த முதல் நாளேடு இந்தியா. பாலபாரதா அப்படிங்கிறது ஆங்கில மாத இதழ். சூரியோதயம் பாண்டிச்சேரியிலிருந்து பாரதியார் வெளியிட்ட வார இதழ். ஸோ தவறானது எதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். 1 மட்டும், 2 மட்டும், 1 3 எதுவும் இல்லை. இதற்கு விடை எதுவும் இல்லை. அனைத்து விடைகளுமே சரியானது தான். பாரதியாரோட வார இதழின் நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு. கேலி சித்திரத்துடன் வெளிவந்த முதல் நாளேடு இந்தியா. பாலபாரதா ஆங்கில மாத இதழ். சூரியோதயம் பாண்டிச்சேரி வார இதழ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாரதியார் பற்றி கொடுக்கப்பட்டுள்ள பாயிண்ட்ஸில் எது தவறானது? இயற்பெயர் சுப்பையா சரியா? தந்தை பெயர் சின்னசாமி சரியா? மனைவி செல்லம்மாள், மாமா கிருஷ்ண சிவன். ஸோ பார்த்துங்க, இதுக்கு சரியான விடை அனைத்துமே சரி. ஆப்ஷன் 4 சுப்பையா தான் அவருடைய இயற்பெயர். அப்பா பேர் சின்னசாமி, மனைவி பேர் செல்லம்மாள், மாமா கிருஷ்ண சிவன். பாரதியார் எந்த வருடம் காந்திஜியை சந்தித்தார்? யாருடைய வீட்டில் சந்தித்தார்? ஓகே, சொல்லுங்கள் எப்போ சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்லாம் பாருங்கள். ஆப்ஷனே கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருக்குது. நல்லா யோசித்து ஆன்சர் சொல்லுங்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 4 1919 ராஜாஜி என் வீட்டில் சென்னையில் பாரதியார் காந்திஜியை சந்திச்சிருக்காங்க. ஓகே, சிங்காரவேலர் ரொம்ப முக்கியமானவர். இவரை பற்றி தவறானது எது? ஓகேவா, கேள்வி 5 பாயிண்ட்டு 6 பாயிண்ட் கூட இருக்கும். ஸோ ஹைலி அப்டேட்டில் போய்ட்டுருக்கு கொஸ்டின்லாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஒரு பாயிண்ட்டு கூட உங்களுக்கு 1927க்கு 26 கூட கொடுத்துக்கலாம். இதேமாரி கூட கொஸ்டின்ஸ் மாற்றி ஒரே ஒரு நம்பர் மாற்றி ட்விஸ்ட் வைக்கலாம், பார்த்துங்க.
இவரது முயற்சியால் 1926 தொழிலாளர் நலன்களை மீறும் சட்டம் இயற்றப்பட்டது. பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தார். 1923 மே முதல் நாளன்று உழைப்பாளர் தினத்தை நடத்தி காட்டினார். இந்தியாவின் முதல் பொதுவுடைமை மாநாடு 1925 கான்பூருக்கு தலைமையேற்று நடத்தினார். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி இவரே. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ தவறாக இருக்குது. இப்போ கெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். மே முதல் நாளன்று உழைப்பாளர் தினம் ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் பொதுவுடைமை மாநாடு 1925 கான்பூர். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி இவரே. அனைத்து விடையிலுமே சரியானது, தவறானது எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்கள். பொருந்தியுள்ளதில் தவறானது. இடஒதுக்கீட்டு அரசாணை 21. பணியாளர் தேர்வுக்குழு 24. தொழிற்சாலைகளுக்கு உதவு வழங்கும் சென்னை அரசின் திட்டம் 22. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 29. ஸோ தவறானது பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இதுலேயும் தவறானது எதுவுமே இல்லை, அனைத்து விடையிலுமே சரியானது தான். பொது பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆந்திரா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? பெண்களுக்கு நீதி கட்சி மூலயமா ஓட்டுரிமை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது? ஸோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாயிண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஸ்டின். தமிழ்நாட்டு புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 8 டாபிக் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டோட புவியியலை பற்றி தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடுகள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ 11th ethics 12th ethics கண்டிப்பாக படிக்கணும். ஸோ தமிழ்நாட்டின் வடிவம் பாருங்கள், சதுரம், வட்டம், முக்கோணம், செவ்வகம். சரியான விடை முக்கோண வடிவம். ஓகேவா? தமிழ்நாடு ஒரு முக்கோண வடிவம். அடுத்து தமிழ்நாடு பற்றி தவறான இது தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு பற்றி தெரிஞ்சுக்கணும். 1958 ஜனவரி 14 தமிழ் மொழி மாநிலத்தின் ஆட்சி மொழியாக மாறியது. ஓகேவா? இந்திய மக்கள் தொகையில் 7வது இடம். தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர். பரப்பளவில் 11வது பெரிய மாநிலம். ஸோ தவறானது பார்த்திங்கன்னா தவறானது எதுவுமே கிடையாது, அனைத்து விடைகளுமே சரியான விடைகள் தான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஜவ்வாது மலை மற்றும் ஏலகிரி மலை வேலூர், சேர்வராயன் மலை சேலம், கல்வராயன் மற்றும் செஞ்சிமலை விழுப்புரம், பச்சை மலை திருச்சி, சித்தேரி மலை தருமபுரி. ஸோ தவறானது பார்த்துங்க, மலைகள்லாம் கண்டிப்பாக முக்கியமானது, தமிழ்நாட்டில் உள்ள மலைகள் இதெல்லாம். ஸோ தவறானது பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியாக புரிந்திருக்கு. காவலூர் வைனுபாபு தொலைநோக்கி மையம் எந்த மலையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக மாவட்டங்களில் 3 பருவ காலங்களில் மழை பெறும் மாவட்டம் எது? திருவாரூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, கடலூர். அதிக மழை பெறுதுன்னு பாருங்கள். இதிலேயே கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணுவீங்க, தெரிஞ்சவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. இதுக்கு சரியான விடை கன்னியாகுமரி தான், 3 பருவ காலங்கள். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்தது தவறானது எது? பருவக்காற்று. பருவகாலங்களில் தமிழ்நாடு மழை பெறும் சதவீதம்: தென்மேற்கு பருவக்காற்று 22%, வடகிழக்கு பருவக்காற்று 57%, சூறாவளி மழைப்பொழிவு 21%. ஸோ இந்தியா எந்த பருவக்காற்றினாலும் அதிக மழை பெறுகிறது? தமிழ்நாடு எந்த பருவக்காற்றினாலும் அதிக மழை பெறுகிறது? தமிழ்நாட்டில் நீர்ப்பாசனம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது? இந்தியாவில் எந்த நீர்ப்பாசனம் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதுமாதிரி மண் வகை, தமிழ்நாட்டில் எந்த மண் அதிகமாக காணப்படுகிறது? இந்தியாவில் எந்த மண் அதிகமாக காணப்படுகிறது? காதர்னா என்ன, பாங்கர்னா என்ன, ரீகர் மண் என்று அழைக்கப்படும் மண் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் தவறானது பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷன் கிடையாது, அனைத்துமே சரியானது. தமிழ்நாடானது வடகிழக்கு பருவக்காற்றில் தான் அதிகமாக மழை பெறுகின்றது. 50வது கேள்வி, ஜல் புயல். ஏன் ஜல் புயல் கொடுத்துருக்கோம்னா, இந்த ஜல் புயல் ஓல்டு புக்கில் தமிழ்நாடு புயலில் அப்படி டயக்ராம் போட்டு அதோட புயலோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு வீசினது வரைக்கும் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜல் புயல் எப்போது வீசியதுன்னா ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்கள். இயர் தெரிஞ்ச உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக. ஜல் புயல் நவம்பர் 8, 2010 வீசியிருக்கு. ஸோ புயல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, முக்கியமானது. தொடர்ச்சியாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக யூனிட் 8, யூனிட் 9 போட இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய விஸ்வாசம் ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.